என்ன சொல்லுவோமா? ஆசீர்வாதம் வருது, பைக் வருது, வீடு வருது, பணம் வருது, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அது போலதான் அந்த ஓபேத் ஏதோமேங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வீட்டுல தேவனுடைய பெட்டி கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சு அந்த 3 மாதம் அந்த வீட்டிலே அவன் வீட்டிலே இருக்குது. இருக்கும்போது கர்த்தர் செய்யற அந்த பெட்டி நிமித்தம், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் செய்கிறாரு, அவன் வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவன் வீட்டையும், அவன் வீட்டை மாத்திரம் இல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் செய்யறான், ஆசீர்வதிக்கிறான். அப்ப அந்த ஆசீர்வாதம் எதனால வருதுன்னா, அந்த கர்த்தருடைய பெட்டி அவன் வீட்டுக்குள்ளே வந்தது நிமித்தம். அந்த கர்த்தருடைய பெட்டி அது எங்க உள்ள பெட்டி என்றால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வரும்போது கர்த்தர் செய்ய சொன்ன அந்த பெட்டி, மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த பெட்டி, அதை அவர்கள் கொண்டு வர்றாங்க. பெலிஸ்தர் அந்த பெட்டிக்குள்ளே ஒரு சில பொருட்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதை சொல்றாரு, இந்த பொருள் செய்ய அந்த பெட்டிக்குள்ள வச்சு என்ன பண்ணணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அதை வச்சு ஒரு துணியை போட்டு, ஒரு திரையை போட்டு மூடி வைக்கணும் அப்படிங்கிற. அந்த பெட்டி எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வெற்றி உண்டாகிச்சு. அந்த பெட்டி எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ஜெயம் உண்டாகிச்சு. அங்க சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள், எதிரிகள் தோற்கப்பட்டார்கள். அவ்வளவு வளமுள்ள அந்த பெட்டி பெலிஸ்தர் கையில போய் மாட்டிக்கொண்டது நிமித்தம் அங்க பெரிய வாதை உண்டாகுது. உடனே அந்த பெலிஸ்தர் என்ன பண்றாங்க, ஐயோ இந்த பெட்டி நம்மள்ட்ட இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வண்டியில வச்சு அனுப்பி விடுறாங்க. அது ஒரு இடத்துல நின்றுது. அந்த பெட்டியை மறுபடியும் போய் என்ன பண்றாங்க, தாவீது போய் கொண்டு வராரு. கொண்டு வருகிற வேலையில அந்த ஊசா என்கிற ஒரு மனிதன் என்ன பண்றான், அது ஒரு பள்ளமான இடத்துல, ஒரு களத்துக்கிட்ட வரும்போது, பள்ளம் மேடான இடத்துல வரும்போது பெட்டி சாய போகுதுன்னு சொல்லி அவர் கையை பிடிக்க போறாரு. அந்த பெட்டி சாய போட பிடிக்க போன இடத்துல கர்த்தர் அந்த ஊசாவை அந்த இடத்துல அடிக்கிறார். அதான் சொல்லப்படுப்பாங்க 9ஆம் வசனம். அதே 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால், அந்த வண்டி, மாட்டு வண்டியில வச்சு எடுத்து வராங்க. அந்த மாடு என்ன செய்யுது, இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். ஊசா அந்த பெட்டி சாஞ்சக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, கையை நீட்டுறாரு. அப்போது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். ஆமா. அப்போது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசுனப்பட்டு, இந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரே அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வராமல் அதை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். அங்க போய் வச்சுட்டான். பயம், இப்படி ஊசா செத்து போயிட்டானே, இத தொட்ட மாத்திரத்துல இவனுக்கு இவ்வளவு மரணம் அடைந்துட்டானே, அப்ப இது எப்பேற்பட்ட வளமுள்ள பெட்டி, இந்த பெட்டியை நான் எப்படி என் வீட்டுக்கு, என் நகரத்துக்குள்ள கொண்டு வருவேன் சொல்லி அங்க பக்கத்துல இருக்கிற ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டை கொண்டு போய் என்ன செய்யறான், அந்த பெட்டியை வைத்துட்டு வந்துடுறாங்க. அந்த பெட்டியை வைத்துட்டு வந்த 3 மாதம் ஆகுது. அந்த 3 மாதத்துல அவன் வீட்டை கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதித்து தள்ளுறாரு. எல்லா கண்ணும் அவனை பாக்குது. அதாங்க ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுவாரு. அதான் ஆசீர்வாதம். அந்த அளவு எல்லாரும் பாக்குற போது, வீட்டுல என்னைக்கு அந்த பெட்டியை போய் வச்சோமோ அதுல இருந்து, அந்த பெட்டி வச்ச நாள்ல இருந்து என்ன ஆகுது, ஆசீர்வாதமா இருக்குது. கேக்குறீங்களா? அந்த மனுஷன் பேரு என்ன சொல்லுங்க. அந்த மனுஷன் பேரு
ஓபேத் ஏதோம். ஆமா, அந்த அந்த மனிதனுடைய வீட்டுல போய் வைக்கிறாங்க. வச்ச வேலையில என்ன ஆகுது? ஆசீர்வாதம். அவன் வீட்டுக்கு, அவனுக்கு மாத்திரம், அவன் வீட்டுல இருக்க எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதம். ஆடு மாடு ஆஸ்வதிக்கப்படுது, அவன் வீட்டுல இருக்கிற விவசாயம் ஆஸ்வதிக்கப்படுது, அவன் இருக்கிற வாகனங்கள் வண்டிகள்லாம் ஆஸ்வதிக்கப்படுது, எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுது. அப்ப அந்த ஓபேத் ஏதோம் என்பவன் யார் என்று பார்த்தோம்னா, அதே 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்தா தெரியும். 18ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரியாக சகரியா, பெண் யாசியாள், எலியா, யாசியாள், செமிமோத், எலியேல், உன்னி, எலியா, பெனாயா, மாசேயா, மத்தியா, எலிமெலேகு, மிக்கியா, ஓபேத் ஏதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலரை நிறுத்தினார்கள். இவன் ஒரு யாரா இருக்கான்? ஒரு காவல், வாசல் காக்கிற வேலையில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த ஓபேத் ஏதோம். வாசல் காவல் காரனாக, நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க? வாசல் காவலாளி என்ன சொல்லுவாங்க? வாட்ச்மேன், செக்யூரிட்டி அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த வேலையில இருக்கிற இவனை தான் கர்த்தர் செய்யறாரு. அவன் வீட்டை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்து இன்னொரு வேலையும் இருக்கிறான். அதை பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். 5ஆம் வசனத்துல அவர்களில் ஆசாப் தலைவனுக்கும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். ஏயேல், செமித்மேத், எகில், மத்தியா, எலியா, பெனாயா, ஒபேத்தம், எயில் என்பவர்கள். இதுல ஓபேத் ஏதோம் வராரா? இதுல ஓபேத் ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் கீத வாத்தியங்களை வாசிக்கிறவன், நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவன். ஓபேத் ஏதோம் யாரு? இசைக்கருவி, தம்புரு சுரமண்டலம் என்கிற இசைக்கருவியை வாசிக்கிற வேலையில இருக்கிற ஒரு மனிதன் தான் அந்த ஓபேத் ஏதோம். அப்ப இவன் காவல் வேலையாகவும் இருக்கிறான், இங்க இசைக்கருவியில தேவனுடைய ஆலயத்தில் வாசிக்கிறவனாக இருக்கிறான். இவன் அவனுடைய வீட்டுல கர்த்தர் செய்யறாரு, என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறோம்? ஆசீர்வதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லலாம். ஆசீர்வாதம் வேணாமா? ஆசீர்வாதம் வேணாங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஏதோ ஓபேத் ஏதோம் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதித்தாரோ அந்த போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா அவன் வீட்டுக்குள்ள தேவனுடைய பெட்டி இருந்தது. உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய பெட்டி இருக்குதா? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது நான் அதை சொல்றேன். அதுக்கப்புறம் தான் அதோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம், வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல வந்துருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதிலே சுஸ்படுங்க பக்கம் சொல்லு. புதிய ஏற்பாட்டுல 305ஆம் பக்கம், 305ஆம் பக்கம். 3ல இருந்து படிக்கலாம், இல்ல 1ல இருந்தே படிக்கலாம். அன்றைய முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உண்டாயிருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அது முந்தின பக்கத்தில் குத்தி விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்டதும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்காடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் அருளுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பாலைகளும் இருந்தன. அந்த பெட்டிக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. என்னென்ன இருக்குது? ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூப கலசம் இருக்குது, உடன்படிக்கை பெட்டியும் இருக்குது. அந்த இருக்கிற பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள
மன்னா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகளும் உடன்படிக்கையின் கற்பலைகள் இருந்தன. ஆண்டவர் கொடுத்த அந்த 3 பொருளும் அங்க இருக்குது அந்த பெட்டிக்குள்ள. பெட்டின்னு சொன்னீங்களே, ஏதோ ஓபத் ஏதோ வீட்டுல இருந்தது அந்த பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்னு நீங்க கேட்டீங்களா? யாராவது என்ன கேட்டீங்களா? பெட்டிங்க அந்த பெட்டிக்குள்ள அந்த 3 பொருள் தான் இருந்தது. என்னென்ன பொருள்? மன்னா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே சாப்பிட்ட அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அடுத்து ஆரோனின் தளிர்த்த கோல், கற்பலகை, மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பலகை, கட்டளை. இந்த 3 பொருள் தான் என்ன செய்யப்பட்டது? அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. அந்த பெட்டி இந்த 3 இருந்ததுனாலதான் அந்த 3 பொருள் வைக்கப்பட்ட அந்த பெட்டி அவங்க வீட்டுக்குள்ள வந்தனால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த 3க்கு தான் ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா, மன்னா என்றால் வேத வசனம். இதான் வேத வசனம். ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? இந்த வேத வசனம் இருக்கணும். ஆரோனின் தளிர்த்த கோல், ரட்சிப்பு. தளிர்த்த பட்டு போன அந்த மரத்தை அங்க என்ன செய்யறாரு? துளிர்க்க வைக்கிறாரு. அதான் ரட்சிப்பு. ஒரு குடும்பத்துக்குள்ள தேவனுடைய பெட்டி இருக்குன்னா அந்த ரட்சிப்பு இருக்கணும். ரட்சிப்பு இல்லாதபடி இருந்தாங்க அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படாது. அடுத்து பார்க்கிறோம் கற்பலகையில் தேவனுடைய என்ன வேணும்? தேவனுடைய கட்டளை, 10 கட்டளை. தேவனுடைய 10 கட்டளை கடைபிடிக்கணும். அதான் இருந்தது. தூப கலசம், அது மகா பரிசுத்த தூப கலசம். தூப கலசம் ஜெபம், தூபம் நமக்குள்ள எப்போதும் என்ன இருக்கணும்? இருந்துகிட்டே இருக்கணும். இங்க நம்ம தூபம் ஆண்டவர்கிட்ட போய் அந்த தூபம் போய் எட்டணும். இன்னைக்கு உலகத்துல எதையோ தூபம் போறாங்க. அந்த தூபம் அல்ல. நம்ம ஆண்டவர் சமூகத்துல, தேவ சமூகத்துல நம்ம முழங்கால் முடக்கி தேவனோடு நம்ம பேசுகிற அந்த தூபம், ஜெப தூபம் தான் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல போய் ஆண்டவர் முகரணும். ஆகவே இதுதான் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. இந்த 3 ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா வேத வசனம், தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ரட்சிப்பு, இவைகள் ஒரு குடும்ப ஜெபம். இந்த 4ம் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுங்க. கண்டிப்பா தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிற குடும்பம் கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். கட்டளை உங்களுக்கு தெரியும். அந்த கட்டளை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா? எல்லாம் தெரியாம இருக்கீங்களா? கட்டளை என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? எப்படி அந்த சேர்ல இருக்கு அந்த கட்டளை, இந்த மர சேர்ல இண்டிகோ, இந்த மர சேர் இருக்கு, அந்த கட்டளை இருக்கு 10 கட்டளை. 10 கட்டளை தான் ஆரோன் அது மோசேக்கிட்ட கொடுத்த கற்பலையில எழுதப்பட்ட அந்த 10 கட்டளை தான் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. அடுத்து ஆரோன் தளிர்த்த கோல், ஒண்ணுமில்லாத கோல் என்னாச்சு? ஒண்ணுமில்லாத கோல் துளிர்விட்டு இருந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே இல்லாம இருந்தோம். ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம வந்த பிறகு, அவனுடைய ரட்சிப்பு நமக்குள்ள வந்த பிறகு நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது? தளிர்த்து துளிர்த்து அது பூத்து காய்த்து குழுங்குற அந்த அனுபவத்துக்கு நம்ம வருவோம். அதான் தளிர்த்த கோல். தெரியுதா? படிக்கிறீங்களா யாராவது? சத்தமா கற்பனையின் போட்டு அந்த பெட்டிக்குள்ள அந்த இதான் இருந்தது. உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா யாரொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செலுத்தவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாயிருப்பாயாக. விபசாரம் செய்யாயிருப்பாயாக. களவு செய்யாயிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வாயிருப்பாயாக. பிறருக்குள் யார் ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அப்ப இந்த காரியம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா என்ன ஆகும்?
கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். பிறருக்குள்ள யாரு வந்து இச்சையாக இருப்போமானா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசை. ஆசை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். அப்ப அந்த ஆசை நம்மள என்ன செய்யக்கூடாது? பிறருக்குள்ள எதையும் குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படாம இருந்தாவே போதும். அதான் அதுல 10 கற்பனையா தான். அந்த கற்பனையை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த பெட்டிக்குள்ள வைத்தார். அந்த 3 பொருள்கள பெட்டி தான் என்ன செய்யப்பட்டது? தம்பி கேக்குங்களா? கதை தான். நல்லா ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். இந்த பெட்டி உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. பெட்டிய, தேவனுடைய பெட்டிய உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களை என்ன செய்வாரு? உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஜெபக்குழு வைக்கிறதுன்னு சொன்னேன் உங்க வீடுகள்ல, இதுக்குதான். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர்றதுக்கு தான். கண்டிப்பா இந்த 3 வந்துடும் உங்க வீட்டுக்குள்ள. ஜெபக்குழு வைத்தாவே என்ன செய்யப்படுவோம்? அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துடும். அந்த வீட்டுக்குள்ள வேத வசனம் வந்துடும். அங்க ஜெபம் வந்துடும். அங்க தேவனுடைய கட்டளை என்ன செய்யப்படும்? கை கொள்ளப்படும். வரும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது போல உங்கள் வீடுகளையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். சொல்லுவீங்க, என் வீட்டுல வைங்க ஜெபம், என் வீட்டுல வைங்க, நான் என் வீட்டை திறந்து தரேன். ஓபேத் ஏதோம் அந்த பெட்டியை வைக்க அவங்க இடத்த கொடுத்தான். அவன் சொல்லல, ஐயா என் வீட்டுக்குலாம் இந்த பெட்டி வரானா அப்படின்னு சொல்லல. அவன் ஏற்றுக்கிட்டான். ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு மட்டும் ஆசீர்வதிக்கிறார். அவன் உண்ட எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் சத்தியம். அதுதான் உங்க மத்தியில நான் கேட்டது. அதுவே கர்த்தருக்கா நீங்க உங்களுக்கு இடத்தை நீங்க திறந்து கொடுங்க. அதோடைய பலன் நீங்க பாப்பீங்க. வருகிற நாட்கள் என்ன செய்வீங்க? அதை நீங்க பலனை பார்ப்பீங்க. அதோடைய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க. அதுவே கர்த்தர் என்ன பண்றாரு? ஓபேத் ஏதோமுடைய வீட்டை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அந்த பெட்டி மூலம் என்னென்ன அற்புதம் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. பக்கம் 272ஆம் பக்கம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரைக்கும். பக்கம் 272 பழைய ஏற்பாட்டுல. இந்த பெட்டி மூலம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஓபேத் ஏதோம் ஒரு வீடு. அடுத்து இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம். 3ஆம் 272ஆம் பக்கம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு அப்போது ஜனங்கள் எரியோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலின்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இது ஒரு சம்பவம். கேளுங்க, கேக்குறீங்களா? எத்தனை பேருக்கு காதுல விழுது? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா மோசேக்கு அப்புறம் யோசுவா வழி நடத்துறாரு. யோசுவா வழி நடத்தும் போது யோர்தான் நதி வருகிறது. யோர்தான் நதி என்ன பண்ணுன்னா, அந்த மாதத்துல அறுப்பு காலம் என்ன பண்றது?
அறுப்பு காலத்துல பாத்தீங்கன்னா 2 பக்கம் கரை புரண்டு ஓடுது. இப்ப நம்ம வெள்ளாத்துல பாத்தீங்கன்னா அந்த நல்லூருக்கு இந்த சித்தப்பு நடுவுல ஆறு, அது 2 பக்கமும் தண்ணி போச்சுன்னா யாராவது கிராஸ் பண்ண முடியுமா? அது ஃபுல்லா போகுது. நம்ம ஆறு ஒரு 12 அளவு உயரம், அந்த அளவு தண்ணி உள்ள இருக்கு. அதனால போனோம். இப்ப யாரும் பாலம், அப்ப பாலம் இல்லைன்னு வச்சுக்கீங்க, பாலங்கள் வழியா போயிடலாம் சொல்லலாம். அப்படி இல்லை, பாலம் இல்லை அந்த காலத்துல, பாலங்கள்லாம் கிடையாது, ஆறை கடந்தா போகணும். அப்ப அந்த மாதிரி நம்ம போகிற வேலையில போக முடியுமா? 2 பக்கம் கரை புரண்டு போகுது. இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் தண்ணீர் புரண்டு போயிட்டு இருக்கு. நம்மளால போக முடியுமா? போக முடியாது. ஆனா போய் தான் அங்க கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்க போறோம். ஆனா அவங்களுக்கு அந்த யோர்தான் தடையா இருக்குது. கானானை சுதந்திரிப்பதற்கு, கானான் தேசத்தை பாலம் தீர்ந்து ஓடி அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த யோர்தான் நதி, அந்த ஆறு என்ன ஆகுது? தடையா இருக்கு. அப்பதான் இது யோசுவா ஆசாரியர்கள் தான் பெட்டியை சுமக்கணும். ஆசாரியர்கள் என்ன சொல்றாரு? நீங்க பெட்டியை சுமந்துட்டு போய் அந்த ஆற்று கரை ஓரத்துல நீங்க என்ன செய்யுங்க? கால் ஊன்றுங்க. அதான் சொல்றா பாத்தீங்களா? கரை கொண்டு பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடன், அவங்க அந்த தண்ணி ஓடிட்டு இருக்கிற கரை ஓரத்துல அவங்க கால் பட்ட உடனே என்னாச்சு? குவியலாக நின்று விட்டது. நின்றாங்க. வெளிந்து வருகிற தண்ணி அப்படியே அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கரையை கடக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க? ஆசாரிகள் பெட்டியை பிடித்து கொண்டு அங்க நிக்கிறாங்க. நிக்கிற வேலையில அங்க ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? யோர்தானை கடந்து போயிடுறாங்க. அவ்வளவு வளம் உள்ளது இந்த தேவனுடைய பெட்டி. இந்த பெட்டி அவ்வளவு வளம் உள்ளது. அந்த பெட்டியை தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்குள்ள, ஒவ்வொருவங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த பெட்டியை, ஆண்டவரே இந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நிறைந்த அந்த பெட்டி, கற்பனையில் உள்ள அந்த பெட்டி, ஆரோனின் தலித்த கோல் உள்ள அந்த பெட்டியை என் வீட்டுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. அது நமக்குள்ள இருந்தா அது அற்புதம் செய்யும். எப்பேற்பட்ட தடையா தான் அது உடைக்கும். யோர்தான் தடையா இருக்குது அவங்க ஆசீர்வாதத்துக்கு. அவங்க அந்த பெட்டியை சுமந்து கொண்டு போய் காலுண்டி அந்த தண்ணி கரையில உட்கார்றாங்க. உட்கார்ந்த நேரத்துல என்ன ஆகுது? அந்த தண்ணியெல்லாம் அப்படியே 2 குவிலா நிக்க ஆரம்பிக்குது. ஆகவே கர்த்தர் அந்த பெட்டியை கொண்டு என்ன செய்யறார்? அற்புதத்தை செய்யறார். அந்த பெட்டி சாதாரண பெட்டி அல்ல, அது அற்புதம் நிறைந்த பெட்டி. அந்த பெட்டியை என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கணும். அந்த பெட்டி ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் என்ன செய்யணும்? அது இருக்கும்போது நம்ம வீட்டை கர்த்தர் எப்படி ஓபேத்-ஏதோமை வீட்டை ஆசீர்வதித்தாரோ அது போல உங்கள் வீட்டை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாருங்கிற சந்தேகமே இல்லை. ஆனா அதுக்குள்ள அந்த பொருள் நம்ம வீட்டுல இருக்கணும். வெறும் பெட்டி மாத்திரம் இருந்தா அதுல பவர் இல்லைங்க. வெறும் பெட்டி மாத்திரம் இருந்தா பவர் கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற அந்த 3 பொருளும் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும். வேதம், மன்னா நாங்க வேதம், தலித்த கொலை, இந்த ரட்சிப்பு, ரட்சிக்கவில்லாத ஆண்டவர் சொல்றாரு. அந்த சகையுடைய வீட்டுக்கு போயிட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுங்கிற, அதான் தலித்த கோல். இப்படி அனுபவம் நமக்குள்ள ரட்சிப்பு வேணும். ரட்சிக்கவே இல்லாம வீட்டுல ஆண்டு ரசிக்க முடியாது, ஆசீர்வதிக்க கொடுக்க முடியாது. தேவனுடைய கட்டளை நமக்கு ஒவ்வொரு இருதயத்திலும் அதை என்ன செய்யணும்? இருக்கணும். ஒவ்வொரு வீடுகளும் அந்த கட்டளை இருக்கணும். அது இருக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அங்க பார்க்கிறோம் யோர்தானுடைய நதி அவருக்கு தடையா இருக்கிற தடையை ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த தடையை உடைக்கிறார். அந்த பெட்டி சுமந்து கொண்டு போய் அந்த தண்ணீர்ல அவங்க கால் வைக்கிறாங்க. வச்ச வகத்துல என்ன செய்யுது? அற்புதம் நடக்குது. 2வது ஒரு அற்புதத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு நேரம் அவங்களுக்கு கடந்து செல்றேன். பார்க்கலாம். அதே யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினார். ஆமா, அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து தங்கினார்கள். பார்க்கிறோம் எரிகோ கோட்டை, எரிகோ பட்டணத்தை சுற்றி எரிகோ கோட்டை இருக்குது. அவங்க எரிகோ பட்டணத்தை தாண்டி தானே செய்யணும்? கானான் தேசத்துக்கு போகணும். அந்த எரிகோ பட்டணம் எப்படி இருக்கு? மதில் சூழ்ந்த பட்டணம், நல்ல பாதுகாப்பு நிறைந்த பட்டணம். அது உங்களுக்கு எப்படி இருக்கு? உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எரிகோ பட்டக்காரங்க
எங்க தேசத்து வழியா போயிடுங்கன்னு சொல்லி விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அது தடையா இருக்கு. எப்படியாவது என்ன பண்ணோம், கானான் தேசத்துக்கு போகணும். அந்த வேளையில இந்த எரிகோ பட்டணம் பிடிக்கணும், அதை தாண்டி போகணும். அது கோட்டை என்ன செய்யுது, எரிகோ கோட்டை என்ன செய்யுது, தடையா இருக்குது. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ என்ன செய்ய, 7 நாள் என்ன பண்ண, இத சுத்தி வாங்க. தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு சுத்தி ஒரு முறை வந்து சுத்திட்டு வந்து தங்கிடுங்க. அடுத்து ஒரு முறை சுத்திட்டு வந்து என்ன நடந்தது, ஆனா 7ஆம் நாள் மட்டும் 7 முறை சுற்றி 7வது முறை என்ன பண்ணுமா, வாசிங்க 20ஆம் வசனம் இல்ல 16 வருஷத்துல 20 போலாம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமா, அந்த பெட்டியை சுமந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்கிறாங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. எக்காலங்களையும் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலகு இடித்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் பட்டணத்தை பிடிச்சாங்க. பெட்டியை சுமந்து போய் தான் என்ன பண்றாங்க, சுற்றி வராங்க. கடைசியா என்ன பண்றாங்க, 7வது முறை சுற்றி எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்கிற வேலையில அப்ப அந்த எரிகோ கோட்டை விழுவதற்கும் தேவனுடைய பெட்டி என்ன செய்யறாங்க, சுமந்து செல்றாங்க. அப்ப அந்த பெட்டி எங்கெங்கெல்லாம் போதோ அங்க ஜெயத்தை தருகிற பெட்டியாய் காணப்படுகிறது. அதுபோல உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய பெட்டி இருக்குமானால் கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பா உங்களை ஆஸ்வதிப்பார் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே பெட்டி நம்மளை விட்டு போயிட்டுனா மகிமை என்ன ஆயிடும், தேவனுடைய மகிமை நம்ம விட்டு போய்விடும். அப்படி ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பெட்டி போயிடுது. அப்ப அவங்க சொல்றாங்க, தேவனுடைய மகிமை போயிடுச்சுன்னு சொல்லி என்ன சொல்றாங்க, இக்கப்போத்துட்டு போயிடுறாங்க. ஒரு இடத்துல போரிட போறாங்க, அங்க தேவனுடைய பெட்டி என்ன செய்யப்படுகிறது, மாட்டிக்கொள்ளுது. மாட்டிக்கொண்ட உடனே அப்ப அங்க ஆசாரியனுடைய மருமகள் சொல்றா, தேவனுடைய மகிமை தேசத்தை விட்டு அற்று போயிட்டு. அப்ப பெட்டி இல்லைனாவே மகிமை நம்மளை விட்டு என்ன ஆயிடுச்சு, இல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த தேவனுடைய பெட்டி நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கணும். அதுக்கு வேண்டியது ஜெபம், வேத வாசிப்பு, ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு, அப்படி கட்டளை நம்ம ஒவ்வொருவரும் கை கொண்டு நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் நம்ம இருக்கும் பொழுது அந்த வீட்டை கட்டளை செய்யறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இங்க பாக்குறோம், யோர்தான் தண்ணீரை கடப்பதற்கும் அந்த பெட்டி பயன்படுது. எரிகோ கோட்டையை தகர்த்தெறிவதற்கும் அந்த தேவனுடைய பெட்டி அங்கு அற்புதம் செய்யுது. இது அற்புதம் நிறைந்த பெட்டி. இந்த தேவனுடைய பெட்டி எப்படிப்பட்ட பெட்டி, அற்புதம் நிறைந்த பெட்டி. அதான் உங்க வீடுகளை நான் என்ன செய்யறேன், நீங்க செய்யுங்க, ஜெபத்தை செய்யுங்க, உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை என்ன செய்யுங்க, வைங்க அப்படின்னு சொல்லி அதை வைக்கும் போது, அந்த ஜெப குழுக்களை நீங்க ஆரம்பிக்கும் போது உங்க வீடுகள்ல உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பம் தலைக்கும், உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆகவே எப்படி ஆண்டவர் ஓபேத்-ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தாரோ அதுபோல உங்கள் வீட்டை என்ன செய்வாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதாவது சங்கீதம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 132 8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும். பெட்டியுடன் நீ உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்திரணும். ஆமென். ஆமென். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டி. அந்த பெட்டி என்ன பெட்டி, வல்லமை விளங்குகிற பெட்டி, அற்புதம் செய்கிற பெட்டி, ஆசீர்வதிக்கிற பெட்டி. இந்த பெட்டி சாதாரண பெட்டி அல்ல. அதான் அங்க தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அந்த பெட்டி இருந்தாலே ஆவியானவர் அங்க எழுந்தருளி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், ஆசீர்வதிக்க ஆரம்பிக்க வந்துருவார். அது சாதாரண பெட்டி அல்ல, அது வல்லமை உள்ள பெட்டி, அது மகிமை உள்ள பெட்டி, அது அற்புதம் செய்கிற பெட்டி.
அந்த பெட்டி நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் வரணும். அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்தது அந்த 3 பொருள் சொல்லுவீங்களா? கேட்டவங்க சொல்ல முடியுமா? அதுதான் உங்க முக்கியம். அந்த பெட்டின்னா வெறும் பெட்டியா இல்ல, அந்த பெட்டிக்குள்ள இந்த பொருள் தான் முக்கியம். அது உங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டிலயும் இருக்கணும். இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. ஆமா, அது அவைக்குரிய அர்த்தம் சொன்னேன். அது உள்ள பொருள் மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாம். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வாசிச்சுட்டா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு வந்துருங்க. இது இருந்தாதான் ஆசீர்வாதம். 9:4 பக்கம் 305ஆம் பக்கம். அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகை. இந்த 3 பொருள் எழுதிட்டீங்களா? டைரியில எழுதிட்டீங்களா? அதான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதெல்லாம் நீங்க நோட்ஸ் டைரி எழுதுனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு எடுக்க ஈஸியா இருக்கும். எல்லாம் இப்ப விட்டுட்டீங்க, எழுதுறதெல்லாம் விட்டுட்டீங்க, எழுத ஆரம்பிங்க. வாசிக்கலாம். அந்த பெட்டிக்குள்ள இருந்து மட்டும் வாசிங்க. அது அந்த மகா பரிசுத்தத்துல இருந்து சொல்ல, பெட்டியில இருந்து மட்டும் படிங்க. அந்த பெட்டியிலே அதிலே பொன்னார் செய்த ஆமா தூபகலசமும் முழுவதும் பொற்கடு பொருத்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே தான், அந்த பெட்டிக்குள்ள மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலு, உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அந்த 3 பொருள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அந்த மறுபடியும் படிமா. அந்த பெட்டியிலே அல்லது படி, அல்லது படி. அந்த பெட்டியிலே அது இல்ல, அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், மண்ணா வைக்க பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோலும், ஆரோனுடைய தளிர்த்த கோலு, உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. உடன்படிக்கையின் கற்பலகைகள் 10 கட்டளை உள்ள கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. அப்ப கடந்து நீங்க சொல்லுங்க 3 பொருள். நான் அடுத்த வாரம் கேட்பான், அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன பொருள் இருந்துன்னு கேட்பான். சிவாசினி எல்லாம் வாலி பசங்க அடுத்த வாரம் கேட்பான். அடுத்த வாரம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, வரணும். சரியா? கேட்பான். அடுத்த வாரம் கேட்பான். அந்த 3 பொருள் நீங்க கரெக்டா சொல்லணும். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோலு, உடன்படிக்கையின் கற்பலகை. 3வது பெட்டிக்குள்ள இருந்தது. அந்த 3 பொருளும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்துல இருக்கும்போது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போதே, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சொன்னேன். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் சொல்லுவது மண்ணா தேவனுடைய வசனம், தளிர்த்த கோல் ரட்சிப்பு, கட்டளை தேவன் கொடுத்த நமக்கு கொடுத்த 10 கட்டளை என்ன செய்யணும்? நம்ம கை கொண்டு நம்ம வீட்டுல நம்ம ஒவ்வொரு பயப்படுத்தியோட என்ன செய்யணும்? அந்த 10 கட்டளை படிச்சுக்கல, அதுபடி நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம்ம மாத்திரம் இல்ல, நமக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்கிற தேவன் அழைக்கிறார். ஆகவே நம்ம ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள உங்க பெட்டி வருது ஆண்டவரே, நீங்க ஜெபிங்க. எப்படி ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தீங்களோ அது போல என் வீட்டையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. 3 மாதம் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருந்த போது கர்த்தர் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த பெட்டி சாதாரண பெட்டி அல்ல. தேவன் மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைக்க சொல்ல கொடுக்கப்பட்ட அந்த பெட்டி, அது ஆசாரியர்கள் லேவியர்கள் மாத்திரம் தான் சுமக்கிற அந்த பெட்டி. அந்த பெட்டி மகிமை உள்ள பெட்டி, அந்த பெட்டி வல்லமை உள்ள பெட்டி. அந்த பெட்டி செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமும் செழிப்பும் தான். அந்த பெட்டிக்குள்ளே 3 பொருள்கள். அந்த பெட்டியில் உள்ள பொருள் போல நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய மன்னா
அவனுடைய தலித்தக்கோள் தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய கட்டளையில் நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்துல வந்து நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். அப்ப அந்த 3 பொருள் அந்த பெட்டிக்குள்ள இருந்ததுப்பா, அது போல என் வாழ்க்கையில் அந்த 3 பொருளும் ஆண்டவர் இருக்கணும்ப்பா. நம்முடைய கட்டளைப்படி நடக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த உடன்படிக்கை கற்பனைகளில் எழுதப்பட்ட அந்த 10 கட்டளைகள் ஆண்டவரே என் இருதயத்திலே ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே ஆண்டவரே நிலைத்திருக்கணும்ப்பா. அவனுடைய தலித்த தோல் போல ஆண்டவரே, பட்டு போன என் வாழ்க்கை ஆண்டவரே, குளிக்க வைத்த உங்க ரட்சிப்பின் காரணம் ஆண்டவரே. அப்பா அந்த ரட்சிப்பு என் வீட்டுல இருக்குனாப்பா. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாட்டு ஆண்டவரேப்பா, சுத்த பொண்ணாக மாற்ற செய்கிற அப்பா மண்ணா கூடிய ஆண்டவரே, தேவ வார்த்தைகள் ஆண்டவரே, குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எப்போது இருக்கணும்பா என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டை ஆசீர்வதித்தது போல உங்க வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோர்தான் போன்ற எரிகோ போன்ற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தீங்கப்பா. ஆஸ்வதித்த ஆண்டவரே, பாலம் தென்னுடைய தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடி இருக்கிற எரிகோ போன்ற ஆண்டவரே தடைகள்லாம் கர்த்தர் ஆண்டவரே பெட்டி வந்த போது ஆண்டவரே அப்பா அதை சுற்றிய வந்த போது பெட்டியை சுமந்து கொண்டு ஆண்டவரே வந்த போது ஆண்டவரே எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டது ஆண்டவரே. யோர்தானின் ஆண்டவரே தண்ணீர்ல இந்த பெட்டி சுமந்து வந்த ஆசாரியருடைய கால் பட்ட மாத்திரத்திலே குவியலாக நின்றது என்று பார்க்கிறப்பா. அதுபோல எங்க வாழ்க்கை அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதமுள்ள பெட்டி ஆண்டவரே, வல்லமுள்ள பெட்டி ஆண்டவரே, அந்த பெட்டி ஆண்டவரே, அது அதிசய பெட்டி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா இந்த பெட்டி ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும்பா. எங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும்பா. எங்க ஊழியத்துல அந்த பெட்டி இருக்கணும்பா. எங்க சபைக்குள்ள அந்த பெட்டி இருக்கணும்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பெட்டி ஆண்டவரே ஆலயத்துல இருந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அந்த சபை காணணும். நம்முடைய ஊழியர்கள் காணணும் ஆண்டவரே, நம்முடைய விசுவாசிகள் காணணும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க. இது ஆண்டவரே பேசுகிற நேரம். வார்த்தையை சொல்லி அப்பா ஓபேதேதோம் வீட்டை ஆசீர்வதித்து போல என் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பெட்டிய வீட்டுக்குள்ள இருக்கணும்பா. தேவனுடைய பெட்டிய வீட்டுக்குள்ள ஆண்டவரே இருக்கணும்பான்னு சொல்லி ஆண்டவரோட பேசுங்க. இது ஆண்டவரோட நீங்க பேசும்போதுதான் ஆண்டவருடைய அற்புத கரங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளை வீட்டை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா அப்பா. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா.